பிள்ளையான் கம்மன் பிள்ளை கூட்டணி அரசியல் சூழ்ச்சி கூறுகிறார் அமைச்சர் நலிந்த ஜெயதிச என்பதாக இன்றைய தமிழன் பத்திரிகை அதற்கான தலைப்பை இட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது தொடர்பாக நாங்கள் இப்போது பார்க்கலாம். பிள்ளையாடின் வழக்கில் சட்டத்திறனியாக உதய கம்மன் பிள்ளை ஆஜராகியுள்ளார். கம்மன் பிள்ளை வழக்கில் வாதாடுவதை நாட்டு மக்கள் கண்டதில்லை. எனவே ஆனால் பிள்ளையான் அவரின் சட்டத்திறனியாக தெரிவு செய்திருக்கின்றார். எனவே இந்த பிள்ளையானின் வழக்கில் உதய கம்மன் பிள்ளை ஆஜராவது வெறுமனவே அரசியல் பழிவாங்கல் இல்லை, இது ஒரு அரசியல் சூழ்ச்சியாகும் என்று சுகாதார மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்திருக்கின்றார். தலைக்கு எண்ணெய் வைக்கும் அரச விழா அமைச்சர் நலிந்த ஜெயதிசவின் பங்கேற்போடு கண்டி ஸ்ரீ மகாநாத விகாரையில் நேற்று இடம்பெற்றது. அதன் பின்னர் ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இந்த விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார். நாட்டில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை மக்கள் உணர ஆரம்பித்திருக்கிறார்கள். பொருளாதாரத்தில் ஓரளவு ஸ்திரத்தன்மை ஏற்பட்டிருக்கிறது. அதற்காக பொருளாதாரம் முழுமையடைந்துள்ளது என்று என்னால் கூற முடியாது. இருந்தபோதும் அரசாங்கம் என்ற அடிப்படையில் அது தொடர்பில் தொடர்ந்தும் கவனம் செலுத்தி மக்களின் வாழ்வாதாரத்தில் தாக்கம் செலுத்தும் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வை பெற்றுக் கொடுக்க நாங்கள் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருகின்றோம். தீர்க்கப்படாமல் இருக்கும் பிரச்சனைகளுக்கு பதில் கொடுத்திருக்கின்றோம். பொருளாதார நிவாரணங்களை பெற்றுக் கொடுத்துள்ளோம். அரசு பணியாளர்களுக்கு தனியார் துறையினருக்கும் சம்பள அதிகரிப்பை பெற்றுக் கொடுத்துள்ளோம். இவ்வாறான மாற்றங்களை மக்களின் வாழ்வாதாரத்தில் தாக்கம் செலுத்தி இருக்கிறது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு பெரும் ஆதரவு கிடைக்கும் என நாங்கள் அதிகபட்சம் நம்புகிறோம். பிரதேச சபை உறுப்பினர் ஒருவரை நியமித்துக் கொள்வதற்காக இந்த தேர்தலில் நாங்கள் போட்டியிடவில்லை. நாட்டை கட்டியெழுப்புவதற்காக பெரும் அபிவிருத்தி கொள்கையை ஜனாதிபதி முன்வைத்திருக்கிறார். அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கு அரசு நிறுவனங்களின் அதிகாரம் தேவை. அதனை புரிந்து மக்கள் அதிகாரத்தை பெற்றுக் கொடுப்பார்கள். அதில் சந்தேகமில்லை. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு விரைந்து செயற்பட்டு வருகிறது. குற்றப்புலா திணைக்களமும் அதன் விசாரணை நடவடிக்கைகளை விரிவுபடுத்தி இருக்கிறது. சட்டமா அதிபர் திணைக்களத்தினூடாக மேன்முறையும் செய்யப்பட்டிருக்கிறது. சட்ட ரீதியாக மேற்கொள்ள வேண்டிய விடயங்கள் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் மேற்கொண்டு வருகின்றன. லஞ்ச ஊழல், கொலை, அரசியல் தவறுகள் எந்த அளவுக்கு பாரதூரமானவை என்றால் எந்த அளவு வலைமைப்பாக செயற்படுகிறது என்பதை சிந்திக்க வேண்டும். தற்போது பிள்ளையானின் சட்டத்திறனை உதய கம்மன் பிள்ளை வழக்கில் வாதாடுவதை நாட்டு மக்கள் கண்டதே இல்லை. ஆனால் பிள்ளையான் அவரின் சட்டத்திறனியாக தெரிவு செய்திருக்கிறார். பிள்ளையானின் வழக்கை கம்மன் பிள்ளை தெரிவு செய்திருக்கிறார். இது வெறுமனவே அரசியல் பழிவாங்கல் இல்லை, இது அரசியல் சூழ்ச்சி. அந்த சூழ்ச்சியின் நூல் பந்தே இப்போது வெளிப்பட்டு வருகிறது என்பதாகவும் நேற்று தினம் அமைச்சர் நலிந்த ஜெயதிச அவர்கள் இந்த பிள்ளையான் விவகாரத்தில் உதய கம்மன் பிள்ளையுடைய தலையீடு தொடர்பான விடயத்தை மையப்படுத்தி இந்த கருத்தை வெளியிட்டிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இருப்பதை